ஹாய் வெல்கம் டு மை சேனல் இசிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் N3 லிசனிங்கில் ஃபர்ஸ்ட் ரோமனில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு டோட்டலாக இந்த ரோமனில் 6 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. 6 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்க போகுது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்னும் தனித்தனி வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது 6 பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்னும் உங்களுக்கு தனித்தனி வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அதாவது உங்களுக்கு இந்த ரோமனில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ஜஸ்ட் 4 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். கான்வர்சேஷன்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஆடியோவை லிசன் பண்ணி ஸோ அந்த ஆப்ஷன்ஸை பார்த்து என்ன ஆன்சர் கரெக்டு அப்படின்றத ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸாமில் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் கீழே இருக்க ஆப்ஷனை நீங்கள் டிஸ்பிளேவை பார்க்காம ஜஸ்ட் லிசனிங்கை மட்டும் கவனித்து உங்களோட ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது இந்த ரோமனில். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரே அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரோமன் ஸ்டார்ட் ஆன உடனே எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ப்ளே பண்ணி அதனுடைய ஆன்சர் சூஸ் பண்ணுற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோவாக உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ஒர்க்கே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்க போது ஒரு 24 சென்டென்ஸ் தான் இல்லைங்களா? அதுவுமே உங்களுக்கு பெரிய பெரிய சென்டென்ஸாக இருக்க போகிறதுல சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கா இல்லையா? ஸோ மீனிங் தெரியலன்னா மீனிங்கில் யோசிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் கேட்கும்போது உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்கை நீங்கள் யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் ஈஸியாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். அண்ட் தென் நீங்கள் தாராளமாக லிசனிங் செக்ஷனில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் பென்சில் தான் எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ தாராளமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பேசிக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் எம் அண்ட் எஃப் ஸோ அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கொஸ்டின் வந்து அந்த கேர்ள் என்ன பண்ண போகிறாங்க ஆர் அந்த பாய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஃபீமேல் பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஓகே அந்த ஃபீமேல் என்ன பண்ண போகிறாங்க, அந்த மேல் என்ன பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த கேர்ள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கான்வர்சேஷன் எப்படியா இருக்கும், அந்த பாய் தான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பர்சனாக இருப்பாங்க இல்லைங்களா? அப்போது அந்த பாய் பேசுகிறத நல்லா கவனிச்சாலே ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஏன்னா அவர் தான் அவங்கள பண்ண வைக்க போகிறாங்க, பண்ண சொல்ல போகிறாங்க இல்லைங்களா? அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பேசிகிட்டு இருப்பாரு. இவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்சைன் ஸ்டூடெண்ட் பேசிக்கிறாங்களா, கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஹிண்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் 1 ஆர் 2 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் கொஸ்டின் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஆன்சர் சூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1番、会社で男の人と女の人が話しています。女の人は支店に何を送らなければなりませんか？山本さん、ちょっと郵便局に行ってきてくれる？新商品の見本を急いで京都の支店に送ってほしいんだ。はい。新しいカバンの見本ですね。見本は同じものを2つ作りましたが、送るのは1つでいいですか？うん。一つはこっちで取っておかないといけないから、僕の机の上に置いておいて。わかりました。商品の説明の書類も一緒に送りますか？それは僕がメールで送るからいいよ。はい。女の人は支店に何を送らなければなりませんか？ ஸோ அதுக்கான ஆன்சர் மேலே ஆப்ஷனை படித்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் இந்த கான்வர்சேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் சொல்கிற ஆன்சரும் நீங்கள் யோசிச்சு வச்ச ஆன்சரும் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 会社で男の人と女の人が話しています. ஸோ கம்பெனியில் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பேசிகிட்டு இருக்காங்க.
ஒன்னொன்னு ஹிதோவா ஷித்தன்னி நானிவோ உக்கரண கிரேபா நரிமாசன்கா அப்படின்றாங்க. ஸோ அந்த ஃபீமேல் அந்த கேர்ள் வந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக என்ன சென்ட் பண்ணணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது அந்த பாய் மேல் தான் வந்துட்டு அந்த கேர்ளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை வந்து சென்ட் பண்ண சொல்ல போகிறாங்க. அதை மெயிலா என்ன ஏதுன்றதை நம்ம கான்வர்சேஷனில் பார்க்கலாம். ஸோ ஒத்தோகோனோ ஹிதோ ஒரு மேன் பேசுகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேல் யமமோட்டோ-சான், சோத்தோ யூபின் கியோக்கு நீ இத்தெகித்தே குரேரு. ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வர முடியுமா? போயிட்டு வரீங்களா? ஷின்ஷோஹின் நோ மிஹோன் வோ இசோயிதே கியோதோ ஷித்தை நீ ஒக்குத்தே ஹொஷிந்தா அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வாங்க. ஸோ நியூ ப்ராடக்ட்னுடைய சாம்பிளை வந்துட்டு கொஞ்சம் இம்மீடியட்டாக நம்ம வந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணி ஆகணும். அதை எனக்கு பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்னொன்று ஹித்தோ வந்துட்டு ஹாய் அதரஷி கபானோ மிஹோன் திஸ்னே. ஸோ நியூவாக நம்ம மேக் பண்ணியிருக்க பேக்கோட சாம்பிள் தானே. ஏத்தோ மிஹோன் வா உனஜி மோனோவு ஃபுதாட்சு சுக்குரிமஷ்டகா ஒக்குருனோவா ஹிதோட்சுதே ஈதெஸ்கா அப்படின்றாங்க. அதாவது ஸோ நம்ம மேக் பண்ணது சாம்பிளாக மேக் பண்ணது 2 பேகு. ஆனால் அதில் ஒன்று சென்ட் பண்ணால் போதும் தானே அப்படின்னு அந்த கேர்ள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஒத்துக்கோனோ ஹித்தோ மேல் சொல்கிறாங்க ஹிதோட்சுவா கொச்சிதே துத்தே ஒக்கனாய்த்தோ இக்கேனாய்க்காரா பொக்கனோ சுக்கேனோ இனி ஒய்த்தே ஒய்த்தே அப்படின்றாங்க. ஸோ ஒரு பொருளை வந்துட்டு ஒரு பேக்கை வந்துட்டு நம்ம இங்கேயே வச்சுக்கணும். அதனால என்னோட டேபிள் மேலே வச்சிருங்க. ஒன்றை மட்டும் சென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஒன்னொன்று ஹித்தோ மறுபடியும் ஓகே அண்டர்ஸ்டுடுன்னு சொல்லிட்டு ஷோஹினோ செட்சுமைனோ ஷொருய்மோ இஷோனி ஒக்குரிமஸ்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராடக்ட்னுடைய மேனுவல் ஸோ அந்த யூசர் மேனுவலையும் வந்து கூடவே சென்ட் பண்ணணுமா? அதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒத்தக்கோனோ ஹித்தோ மேல் சொல்கிறாங்க சொரிவா புக்குகா மேருதே ஒக்குருக்கரா ஈயோ அப்படின்ட்டாங்க. அதை நான் மெயில் பண்ணிக்கிறேன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்னொன்று ஹித்தோவும் ஹாய் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு கொஸ்டின் ரீட் பண்ணியிருப்பாங்க. ஒன்னொன்று ஹித்தோவா ஷித்தன்னி நானிவோ உக்கரண கெரேபா நரிமாசன்கா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் படிக்க ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஆப்ஷன் படித்து ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆவீங்க. ஸோ அந்த கேர்ள் என்ன சென்ட் பண்ணுவாங்க? நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து ஆன்சர் சூஸ் பண்ணியிருக்கலாம். கபான் ஹித்தோட்ஸு இல்லைங்களா? ஏன்னா டாக்குமெண்ட் வந்து அவங்க மெயில் பண்ணிடுவாங்க. 2 பேக் அவங்க மேக் பண்ணாங்க. ஆனால் அதில் ஒன்று வந்து அவங்களே வச்சுட்டு ஒன்று மட்டும் தான் சென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இச்சிபான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸோ இதை நீங்கள் நோட்ஸாக எடுக்கணும்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் அது எம்எஃப் ஸோ அது உங்களுக்கு உங்களோட விஷ். ஸோ அது கேர்ள் பாய் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேர்ள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பாய் தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பாய் என்னென்ன சொல்கிறாங்கன்றத பக்கத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது ஸோ இங்கே உங்களுக்கு கான்வர்சேஷன் உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கேன். பட் கொஸ்டின் பேப்பரில் இருக்காது இல்லைங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ஸோ ஷின் ஷோஹினும் மீஹோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மீஹோன்னா என்னன்னே எக்ஸாமில் தெரியல அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். ஏதோ ஒன்று ஸோ எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களா அப்படின்றது ஒக்ரிமஸ்கா மட்டும் எனக்கு தெரிஞ்சால் கூட போதும். ஸோ எனக்கு நீங்கள் ஷித்தன் பிரான்ச் ஆஃபீஸ் தெரியணும் இதெல்லாமே கூட இல்லை இல்லைங்களா? ஸோ எனக்கு இதை சென்ட் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒக்குத்தே ஹொஷிந்தா அப்படின்னா நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஐ விஷ் யூ டு டூ அப்படின்றது தான் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்கு தான் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் இதை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஏதோ சென்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்ட்டாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ அந்த கேர்ள் வந்து பேசுகிறாங்க. ஸோ 2 பேக் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதில் ஒன்று ஓகேவா அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அந்த பாய் என்ன சொல்கிறாங்க? ஒன்று என்னோட பெஞ்சில் வச்சுருங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் 1 போட்டு டெஸ்க் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது ஸோ இன்னொன்று மட்டும் சென்ட் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நீங்கள் மறுபடியும் அந்த கேர்ள் வந்து ஓகே ஸோ அந்த மேனுவலையும் வந்துட்டு சென்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாய் வந்துட்டு ஸோ மேனுவல் வந்துட்டு மெயில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட் அகைன் ஒரு கொஸ்டினை வந்து ரீசெக் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஆர்வத்தில் கொஸ்டினை தப்பாக கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே இருக்குது நீங்கள் எழுதி வச்ச நோட்ஸை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வராமல் லைக்
பயத்துல வந்து பதட்டப்பட்டு தப்பான ஆன்சர் சூஸ் பண்றது இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் இல்லாம நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஈஸியா எந்த ரோமன எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஷிதா.